இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க போற சண்டை எப்பப்பா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரியான சண்டை எல்லாம் உருவாக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்க போடுற சண்டையெல்லாம் பார்த்தா நம்ம கொலாடி சண்டையே தோத்துற மாட்டுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தனும் அப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதிலும் குறிப்பா நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் இருக்காரு, வீட்டுக்குள்ள 17 பேர் இருக்காங்கன்னா அந்த 17 பேர் கூட சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காரு. அப்படி இந்த வாரத்துல அவர் போட்ட சண்டைகளா எண்ணற்ற இருக்கு. அது எல்லாத்தையுமே மொத்தமா இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். நாளோட ஸ்டார்ட்ல நம்ம தலைவன் கேமரா பக்கம் வந்து நின்னுட்டான். கேமரா பக்கம் வந்து நின்னுக்கிட்டு மக்களே இந்த நாளை ஒவ்வொரு நாளும் கடக்கிறதுக்கே ஒரு போர் மாதிரி இருக்கு, நாங்க எல்லாரும் அவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படி எப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கமருதீனை பின்னாடி நின்னுட்டு ஆட்டாடி காமிச்சிட்டு இருக்காரு. எனக்கே ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்டும் என்ன நடக்கும் ஏது சண்டை போடுவோம், யாரு கூட ஒண்ணு சேருவோம் எதுவுமே தெரியலங்க. அந்த மாதிரி தான் பிக் பாஸ். சரி, கமருதீன் தான் இப்படி நக்கலா ஆடிட்டு இருக்காருன்னு பார்த்தா பின்னாடி நம்ம வினோத் வந்து ஆட ஆரம்பிச்சிருவாரு. அனைத்து தமிழ் மக்களும் என்னை ஃபாலோ பண்றாங்க. நான் சொல்றேன் சரி, வினோத் தான் ஆடிட்டு இருக்கான்னு பார்த்தா லெஸ்ட் எங்கே போற மாதிரி அடுத்து பிரவீன் வந்து ஆட ஆரம்பிச்சிருவாரு. என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. அப்படியே எதுவுமே தெரியாம மாதிரி போறீங்களே, எப்பறாது நல்லா வருவீங்கடா, நல்லா வருவீங்க. அடுத்து திவாகர் வீட்டுக்குள்ள போனோடனே இவங்க கேமரா முன்னாடி வந்துட்டு புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. திவாகருங்கிற ஒரு ஆளால நாங்க எப்படி எல்லாம் பாடுபடுறோம், எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாரு தெரியுமா, அவரால் பாதிக்கப்பட்டவர் நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க, அதுல பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இவர் பேசுறாரு அப்படின்ட்டு வினோத்தை பேச வச்சிருப்பாங்க. ரொம்ப பண்றாங்க ஐயா, வாட்டர்மெலனால நேரடியா பாதிக்கப்பட்ட ஒரு விக்டம் இருக்காரு. தம்பி சொல்லுப்பா. எங்களுக்கு மூச்சு வாங்குது சார், அந்த பேசுறது லைட்டா போறா நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார், டக்குன்னு கொஞ்சம் பொறாமைய வெண்மத்தை கக்கிட்டு போறான். நிறுத்து யாரா அந்த பீஜத்தை போடுறது? ஓ, வாயில கமருதீனே போட்டு இருக்காரா? ஒருத்தவன் 3 பேர்த்த அள விட்டுருக்கானா, அவன் எப்படியப்பட்ட ஆளா இருப்பான். இவங்க 3 பேருமே திவாகரால பாதிக்கப்பட்டவங்க தான். அதுக்கப்புறமா இவங்க 3 பேருமே இவரை கிண்டல் பண்ணது திவாகருக்கு தெரிஞ்சு அதை பிக் பாஸ் வீட்டோட தலையான பிரவீன் கிட்ட வந்து சொல்லி பஞ்சாயத்து வச்சிருந்திருப்பாரு. சீரியஸா ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டு இருக்க வினோத்தும் கமருதீனும் பின்னாடி நின்று நாங்க ரெண்டு பேரும் பின்னாடி கேமரா கவர் பண்ணாட்டியும் ஆமா, இவங்க 3 பேர் பண்ணது திவாகரோட பின்னாடி தானே. ஆனா இவர்கிட்ட போட்டு கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தா அது நம்ம கலையரசன் தான். தலைவன் தானே அந்த ஒரு இடத்துல அப்போதைக்கு இருந்தது. நீ அதை பார்த்த, நீயும் பார்த்த, மனசாச்சு இங்க பாரு. வினோத்தை பிடிக்கும்ன்றக்கா அப்படி பண்ணக்கூடாது. யோ திவாகர், அவங்க கூட சேர்ந்து பிரவீன் தான் உன்னை ஓட்டுனா, ஆனா நீ அவங்கிட்டயே போயிட்டு சொல்லிட்டு இருக்கியே. பைத்தியக்காரா. நம்ம வினோத் இருக்காருல, வினோத் எதுவுமே பண்ணாத மாதிரி என்னையே டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நடிப்பை நடிச்சிருப்பாரு பாரு. தலைவனுக்கு அப்படி ஒரு கோவம் வந்திருக்கும். எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியே திருப்பி போடுறானே. பேசுறது நடக்கும். கோவம் வருது உனக்கு? எரியல, எரிச்சலாவே இருக்கு. எனக்கு என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். அவர் டிஸ்டர்ப் பண்ணல, இவர ஒரு பேர் கூட சொல்ல, வாயை கூட திறக்கல. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அது கூட ஃபண்டாவது அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு வழியா இந்த பிரச்சனை வீட்டோட தலை முடிச்சு வச்சிருப்பாப்ல. ஆனா திரும்பவும் அடுத்த சண்டை ஆரம்பிச்ச மாதிரி திரும்பவும் ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு வந்திருப்பாரு நம்ம திவாகர். என்ன ஒரு பாறாருனா ஒரு மைக் ஒரு கேமரா அதுக்கு முன்னாடி கேமரா மறைச்சாரு. என்ன கேட்ட நீ சொல்லி யாருக்கு கொடுத்தது கேமரா மறைக்கிற உரிமையா? மாமா கோவம் வந்துருச்சு. பிரவீன், இது சாதாரண விஷயம் கிடையாது. தொடர்ந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். நீங்க பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ணி உங்களோட இடக்க போறீங்க. ஏன் கத்துற? சரி. அதுக்கப்புறமா திவாகர் வழக்கம் போல ஒருத்தரோட தரத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த வீட்டுல உள்ள ஒரு சிலருக்குலாம் தரனா அப்படின்னா என்னன்னே தெரியாது போல. தரம் அப்படின்னா என்னங்கறத இவர் ஒரு விளக்கம் கொடுத்து சொல்லியிருப்பாரு. தரமானவங்க தரமான விஷயத்தை பண்ணுவாங்க. நான் ஓய் நீ பேசுறப்ப பின்னாடி சர்க்க சரிதா, அதுதான் தரம். தரம்னா என்ன தெரியுமா? ஓ, இப்போ நீங்க தரத்தோட தான் இருக்கீங்க, மத்தவங்க தரத்தோட இல்ல அப்படின்னு தானே சொல்றீங்க. நீங்களே ஒரு சில பேரை இந்த வீட்டுல தரம் தாழ்த்தி தான் பேசிட்டு இருக்கீங்க, அது எல்லாத்துக்குமே தெரியும். நீ பேசிட்டு இருக்கப்ப உனக்கு பின்னாடி என்ன பண்ணுது, உன் கேமரா வந்து மறைக்கிறது, அவ்வளவு அவருக்கு பொறாமை. ஏன்னா மக்கள் ரீச் ஆறாரு, ஆல்ரெடி ஃபேமஸா இருக்காரு. நம்ம அந்த அளவுக்கு ரீச் ஆக முடியுதுன்ற வைத்தறிச்சல். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். ஆனா இவரு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கும் போதே வினோத்தும் கமருதீனும் திரும்பவும் நக்கல் அடிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு வேளையா அந்த பஞ்சாயத்தை முடிச்சு வச்சுட்டு திரும்பவும் இவங்க 2 பேரும் ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேரோட இந்த ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி சண்டைக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லையாப்பா. ஆனா இந்த சண்டையில வினோத் கிட்ட தான் திவாகர் சண்டை போட்டிருப்பாரு. இடையில வக்கல்து வாங்க போறேன்னு சொல்லி பல்ப் வாங்கி பார்வதி போய் மாட்டிக்கும். இங்க பாருங்க என்ன
என்னப்பா இது? என்னப்பா இது தொண்டையை கூட அப்படின்னு செய்ய விட மாட்டேங்கிறாரு. எல்லாத்துக்குமே இப்படி பண்ணிட்டு இருக்காரு. Taste this. சரி ஓகே நான் படிக்கிறேன். எல்லாத்துக்குமே தொட்டாஞ்சவிங்க இருக்க கூடாது. ஏய் சும்மா போ. உன்ன சொன்னா நீ சும்மா இருப்பியா? என்ன இந்த அவமானம் உனக்கு தேவையா? நமக்கே போய் அடப்பாவி. சும்மா எங்கிட்ட பாரு. அட பாவீங்களா, என்ன நைஸா கோத்துட்டு இவனை ஓடிட்டாங்களே, இவரை எப்படி சமாளிக்கன்னு எனக்கே தெரியலையே. நான் உனக்கு தானா சொன்னேன். அங்க நடிக்க. நான் உனக்கு தான் சொன்னேன். சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? இப்படி நைஸா பார்வதியை மாட்டி விட்டு நம்ம கமருதீனும் வினோத்தும் மறுபடியும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருப்பாங்க. என்ன பாரு. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. அதுக்கப்புறமா திவாகர் மயக்க மாட்டலன்னு சொல்லிட்டு தண்டனைக்காக ஒரு சர்க்கிள்ல நிக்க வச்சிருப்பாரு பிரவீன். அப்போ கமருதீனும் ஒரு பனிஷ்மெண்ட்டுக்காக ஒரு சர்க்கிள்ல நிக்க வச்சிருப்பாங்க. அப்பயும் அடங்காம கமருதீனும் வினோத்தும் மாத்தி மாத்தி அவரை கலாய்ச்சி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அங்க இருந்து இப்பதான் ஈஸி உனக்கு ஆறுது. வரப்போ சாண்டி ரயில் வண்டியில மகராசி கோட்டை தாண்டி ரயில் வண்டியில. இதெல்லாம் ஓகே தானே? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. அடுத்ததா சட்டையை கழட்டி போட்டுட்டு ஏதோ ரித்திக் ரோஷன் நடந்து போற மாதிரி பாரு கிட்ட போயிட்டு ஸ்டைலா பேச சொல்லிட்டு பல்ப் வாங்கியிருப்பாரு. பாரு பாருங்க வாவே. அது என்னைய distract பண்றது. உங்களுடைய உடம்பு என்னைய டிஸ்ட்ராக்ட் பண்றது. ஏயா ஒரு பொம்பளை பிள்ளைங்களா இருக்கிற இடத்துல எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு உனக்கு தெரியாது. உன் தொப்பையை வேற அப்படி காமிச்சிட்டு போயிட்டு இருக்க. ஓகேவா? நான் என்ன சொன்னா என்ன இப்படி பண்ணாதீங்க, நான் ஆக்டிங் பண்ண போறேன். ஆனா நீ பாரு சட்டையை கழட்டி போட்டு நிக்கிற பார்வை பாரு எங்க பார்த்து நிக்குது. அடுத்து நான் நடிச்சே அவன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு ஒரு கேமரா முன்னாடி நான் கமலஹாசன் மாதிரி நடிக்க போறேன்னு சொல்லிட்டு தான் என்ன நடிக்கிறேன்னு தெரியாமலே நடிச்சிட்டு இருக்கேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸா டாக்டர் 10 பைசாக்கு பேராது. டாக்டர் சகல அவனுன்னு இந்த ஒரு சட்டையை கழட்டிக்கிறான். அப்படி என்னதான் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. அதையும் கலை எப்படி பாக்குறான் பாருங்களேன். ராகிங்க அது என்ன கலாச்சாரம்? அதுவா ஆடி மாசம் கூழ் ஊத்துற கலாச்சாரம். வந்து குடிச்சிட்டு போறியா? ஏன் நீ வேற நடிக்கிறங்கிற பிள்ளை எங்களை போட்டு சாவடிச்சிட்டு இருக்க. சகல டாக்டர். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. அதுக்கப்புறமா இப்படி சுமூகமா போன நேரத்துல பிரவீன் வந்து சார் சட்டையை போடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா அது எதையுமே காதுல வாங்காத மாதிரி ஏதோ முக்கியமான சீனை நடிச்சு காமிக்கிற மாதிரி பிரவீனை சுத்தமா கண்டுக்காமலே இருந்திருப்பாரு. சார் வாட்டர்மெலன் சார் யூனிஃபார்ம்ல இல்ல நீங்க. சார் அவர் கூப்பிடுறது கேக்குதா சார்? கேட்காது. எப்படி கேட்கும்? தலைவர் நடிச்சிட்டு இருக்காருல்ல. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. இப்படி ஒரு தொடர்ந்து சொன்னதே கேட்காம பண்ணிட்டே இருக்கும்போது கடுப்பாகி பிரவீன் என்ன பண்ணிருப்பானா கேமரா போய் மறைச்சிருப்பாரு. அப்போ இவங்க ரெண்டு பேத்துக்குமே பெரிய கலவரமே உண்டாயிருக்கும். எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டாங்க. இது மூணாவது தடவை நீங்க பாஸ் நான் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்றேன். யூனிஃபார்ம் மாட்டேங்கன்னு சொன்னேன். MBBS not allowed you to talk. என்ன எதுக்கு தள்ளி விடுறீங்க? நான் கேமரா முன்னாடி நடிச்சு நீ தள்ளி விட்டுட்டு அவன் தள்ளி விட்டான்னு சொல்லிட்டு இருக்க. பிரவீன் வந்து கேமரா தான் மறைச்சா, நீ என்னைய மாத்தி சொல்லிட்டு இருக்க. அப்படி தள்ளி விட்டு பிரவீன் கையில அடியே பட்டிருக்கும். என்ன வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு உரிமையா கிடையாது. கேமரா மறைக்க நீங்க யாரு? இல்ல உன்னால அதுக்கப்புறமா இந்த ஒரு சண்டை போயிட்டே நேரத்துல கனியாக்கா வந்து அவங்களுடைய கருத்து கணிப்பெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ திரும்பவும் கனியாக்கா கிட்ட திவாகர் சண்டைக்கு போயிருந்திருப்பாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் கத்தி பேசி சாதிக்கிற? கத்தாம உன்னால பேசவே முடியாதா? இது நிறைய பேருக்கு சங்கடம். ஷர்ட் போட்டுட்டு நீங்க என்ன வேணா நடிங்க. ஆக்டிங் சொல்லி பண்றது இது உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல. நான் ஆக்டிங் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். வெறும் ஒருத்தர் ஜட்டியோட நின்னு ஆக்டிங் நான் அப்படி பண்ணவே இல்லையே. தலைவனுக்கு மனசுல என்ன தெரியுமா நினைப்பு? விக்ரம் படத்துல விஜய் சேதுபதி இதே மாதிரி உடம்பு வச்சுட்டு நடிச்சிருப்பாருல. அப்போ நம்மளும் நடிச்ச ஃபேமஸ் ஆயிரும் சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்காரு போல. இப்படி கனியும் திவாகரும் வாக்குவாதத்துல சண்டை அதிகமாயிட்டே போகும்போது கனியோட வட சென்னையோட அன்பு கேங்கான டீம்மேட்ஸ் எல்லாருமே அறக்க பறக்க உடையாந்துருவாங்க. விஷயம் கிடையாது. எல்லாரும் இருக்கும். இவர் மட்டும் சட்டையை காலையில கட்டினாரு, நேத்து கட்டினாரு, இன்னைக்கு கட்டி அதுக்கு தான் அடிக்கிறது. புரிஞ்சுதா? ஆனா இப்படி இவங்கெல்லாம் சண்டை போட்டுட்டே இருக்கும்போது வினோத் அவர் வாய் வச்சுட்டு சும்மா இருப்பாரா? அப்பயும் ஒரு நக்கல் பண்ணிட்டு தான் விடுறான் மனுஷன். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க
இப்படி இந்த ஒரு சண்டை நடந்து பஞ்சாயத்து நடு வீட்டு வரைக்கும் வந்துருச்சு. திரும்பவும் கனி பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம திவாகரோ வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம வாய்க்கு வந்தபடி சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருப்பாரு. ஷர்ட் போட்டு நடிங்க சார், தப்பு சொல்ல வரல. எனக்கு நான் இது பண்ணாது, அத நான் நாகரிகமான முறையில் முன் வச்சேன்னு நினைச்சேன். அது நீங்க தொடர்றதும் உங்க விருப்பம். ஆனா இதுக்கு கனிக்கிட்ட ஒரு விளக்கம் கொடுப்பாரு பாருங்க நம்ம திவாகர். வீட்டுல உள்ள எல்லாத்துக்குமே கோவம் வந்திருக்கும். நீங்க ஹக் பண்ணி பேசுறீங்களா? அதுவும் எனக்கு ரொம்ப அநாகரிகமா இருக்கு. நம்ம சொல்ல பாருங்க எப்படிலாம் பண்றாரு. இப்படி பண்ணாலதான் நானே அவர் அடிக்க போனா உங்களுக்கே அடிக்கணும் தானே தோணுது. என்ன மட்டும் சொல்றீங்க எல்லாருமே வயலண்டா நடந்துக்கிறேன்னு, அதுக்கு காரணமே இவர் தான். இவர் இப்படி பேசுறதை கேட்டுட்டு நம்ம எஃப்ஜே சும்மா இருப்பானா? அவன் சும்மாவே பொசுக்குன்னு கோவப்படுவான். இப்படி சொன்னதே திவாகர் கிட்ட சண்டைக்கு ஏறி இருப்பாரு. அது ரொம்ப தப்பு. ஷர்ட் இல்லாம பண்றது பிடிக்கவே சொன்னாங்கன்னா பாரியா நல்லா அந்த ஒருத்தனை பைத்தியம் பிடிக்க வச்சுட்டாயா திவாகர். நீ சட்டை இல்லாம நடிச்செல்லாம் தப்பே கிடையாதுயா. நீ நடிச்சதே தப்புதான். ஏன்னா நீ நடிக்கிறது ஒரு நடிப்பே இல்லையா. சொன்னா புரிஞ்சுக்கோ. சம்மந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சபதல பாடவும் செய்வேன். சேலையில வீடு கட்ட. ஒரு கட்டத்துல சபரிக்கும் திவாகருக்குமே பெரிய சண்டை வந்திருக்கும். அதுவும் திவாகர் எஃப்ஜேவை திட்டினதுக்காக சபரி திவாகர் கிட்ட சண்டைக்கு போயிருப்பாரு. சபரி நான் வயலன்ஸ் பண்ண தள்ளி விட்டேன். இன்னைக்கு இவரே தான பண்ணிருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம லிஸ்டே இல்லையாடா. அண்ணன் தம்பி மாதிரி தானே இருந்தாங்க. இப்போ சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு கலெக்ஷன் எகிரி. கண்ணு பட்டுச்சோ தெரியல. திவாகரும் சபரியும் அண்ணன் தம்பி மாதிரி இருந்தாங்க. இப்போ என்னடானா அடிச்சுக்கிறாங்க. அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லடி எனக்கு. எஃப்ஜே வேற கைய வைக்கிறாங்க. ஆனா கமருதீனை அடிக்காமலே அவன் அடிச்சேன்னு சொல்லி ஆக்கி விட்டுறாங்க. தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண. அதுக்கப்புறமா திவாகர் சபரி கிட்ட பார்வை பத்தி சொன்னதை சபரி எல்லாரும் முன்னாடியும் ஓப்பனா சொல்லி இருந்திருப்பாரு. சபரி கூல் பார்த்தாலும் பாரு இல்லப்பா அதெல்லாம் இல்லப்பா அடங்காதுப்பா என்ன சொன்னாலும் அது வேற வாயி, இது நார வாயி. அதுக்கப்புறமா எஃப்ஜே என்ன பண்ணிருப்பாருன்னா பாரு கிட்ட போயிருந்திருப்பாரு. உனக்கெல்லாம் பேச தகுதியே இல்ல, கோவத்தோட இப்படி வேலை பாக்குற அப்படின்னு கோவத்தோட சொல்லிருப்பாரு. அதுக்கப்புறமா இந்த ஒரு சண்டையை திரும்பவும் இவங்க ஹால வச்சு பேசிட்டே இருக்கும்போது திவாகர் எஃப்ஜே அடிச்சான், சட்டை போட்டு இழுத்தான், அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பாரு. இதெல்லாம் கேட்டுட்டே இந்த எஃப்ஜே என்ன பண்ணிருந்தாருன்னா ஒரு வார்த்தை ஒன்று விட்டு இருந்திருப்பாரு. அதெல்லாம் பண்ண வச்சுக்கோ, வெளியே போனா கூட பரவாயில்லன்னு சொல்லி போயிடுவேன். என்ன எஃப்ஜே ஓப்பனா நாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. என்ன ரெட் கார்டுக்கு தயாராவறியா? போற போக்கல குத்து அப்படிங்கிற மாதிரி ரம்யாக்கு ஒரு குத்து வந்துருக்கும். அப்ப எஃப்ஜே சண்டையை பத்தி பேசிட்டே இருக்கும்போது பெரிய இது மாதிரி வாடா போலாம் இங்கெல்லாம் நிக்காதரா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க போல. கடுப்பாய் மூஞ்சி அடிச்ச மாதிரி ரம்யாவை எட்டப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பாரு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? சொன்னாலும் சொல்லனாலும் நீ அப்படிதானப்பா பண்ணிட்டு இருந்த. இப்போ ஏன் இந்த பொண்ணுகிட்ட இவ்வளவு கோபப்படுற? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், அப்படிதான் பேசுவாங்க. ஏன் நானே அப்படிதான் பேசுவேன், சும்மா ஒரு ஃபனுக்கு தான். இப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார டெய்லியுமே என்னத்துக்கு தான் சண்டை நடக்குதே தெரியாம சண்டை நடந்துகிட்டே தான் இருக்குது. இதுல இடையில வேற விலைக்கு விடுறங்கிற பேர்ல அடிக்கடி அவன் வந்து ஜோக்கர் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அடுத்து என்னென்ன நடக்குங்கிறத வர நாட்களை பார்த்துடலாம்.